ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதியபடி பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு பின்வருமாறு கூறினார்: என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவரிடம் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும்போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாரும் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம் அனைவருக்குமே நம்ம நிறைய பேருக்கு இந்த இயற்கையை ரசிப்பது என்பது மிகவுமே பிடிக்கும். இயற்கையை ரசிப்பது, குறிப்பாக இயற்கை பற்றிய நிறைய செய்திகளை சொல்லக்கூடிய ஒரு சில இந்த டிவி சேனல்கள் நம் அனைவருக்குமே ரொம்பவே பிடிக்கும். டிஸ்கவரி, நேஷனல் ஜியோகிராஃபிக் என்ற இது போன்ற நாம் இந்த அலைவரிசைகளை நிறையவே பார்த்து நாம் ரசிப்போம். இதில் நிறைய பேர் இந்த கழுகை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். கழுகு எப்படி கூடு கட்டுகின்றது, கழுகு கூடு கட்டிய பிறகு அது எப்படி அதிலே தங்கி முட்டையிட்டு தனது குஞ்சுகளை பொரித்து பிறகு அந்த குஞ்சுகளை பாதுகாக்கின்றது என்பதை நீங்கள் நிறைய பேர் பார்த்திருப்பீர்கள். இதில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு பகுதி இருக்கின்றது. என்ன பகுதி என்றால், இந்த கழுகு என்ன செய்யுமாம், முட்டையிட்டு அந்த குஞ்சுகளை பொரித்த பிறகு அந்த குஞ்சுகள் வளர்ந்து வருகின்ற பொழுது, ஏறக்குறைய ஒரு 3 மாதங்கள் ஆகின்ற பொழுது அந்த குஞ்சுகள் பறக்க முயற்சி செய்யுமாம். ஆனால் பறக்க முடியாது. பறக்க முயற்சி செய்கின்றன, ஆனால் பறக்க முடியாது. இந்த தாய் கழுகு என்ன செய்யுமாம், முடிந்த அளவு அந்த குஞ்சுகளை பறக்க வைக்க முயற்சி செய்யுமாம். ஒருவேளை அந்த குஞ்சுகளால் பறக்க முடியவில்லை என்றால் இந்த தாய் கழுகு என்ன செய்யுமாம், திடீரென அந்த கூட்டிலிருந்து அந்த குஞ்சை கீழே தள்ளி விட்டுமாம். எதற்கென்றால் அந்த குஞ்சு அப்படி கீழே விழுகின்ற பொழுது பயத்திலே ரெக்கையை விரிக்கின்றது. அது பயத்தில் ரெக்கையை விரிக்கின்ற பொழுது அப்படியே அது பறக்க ஆரம்பிக்கின்றதாம். இப்படியாக இந்த கழுகு எப்படி தனது குஞ்சை பறக்க வைக்கின்றது என்பதை அதை தள்ளிவிட்டு பயத்திலே அது ரெக்கையை விரிக்கின்ற பொழுது அதை பறப்போம் என்பது தெரியாது. அந்த குஞ்சுக்கு நான் பறக்கப் போகின்றோம் என்பது தெரியாது. பயத்தில் ரெக்கையை விரிக்கின்றது, அப்படியே அது பறக்க ஆரம்பிக்கின்றது. இப்படி தான் என்ன செய்யுமாம், கழுகுகள் இப்படியும் தன்னுடைய குஞ்சுகளுக்கு பறக்க கற்றுக் கொடுக்குமாம். இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்வு நமக்கு நல்ல பாடங்களை சொல்லிக் கொடுக்கின்றது. நிறைய பாடங்களை சொல்லிக் கொடுக்கின்றது. அது முக்கியமான ஒரு பாடம் என்னவென்றால், நாம் நம்மால் முடிந்த முயற்சி எடுக்காவிட்டால் நாம் அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியாது. நம்மால் முடிந்த முயற்சியை நாம் எடுக்காவிட்டால் நாம் அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியாது. அந்த முயற்சியை ஒருவேளை இன்னொருவர் நம்மை தள்ளிவிட்டு எடுக்க வைத்தாலும் நாம் எடுக்க வேண்டும். அப்படி நாம் முயற்சி எடுக்கவில்லை என்றால் நாம் இந்த வாழ்க்கையை வீணாக்கி விட்டோமே தவிர நாம் அதை ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வாகவும் அல்லது சரித்திர வாழ்வாகவும் நாம் வாழ முடியாது என்பதை இந்த ஒரு நிகழ்வு நம்ம சொல்லிக் கொடுக்கின்றது. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இதை ஏன் இங்கே சொல்லுகின்றேன் என்றால், நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை பற்றி பயம் உண்டு.
நீச்சல் அடிக்க வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் தண்ணிக்குள்ளே குதிக்காமல் நீச்சல் அடிக்க முடியாது. தண்ணிக்குள்ளே விழுந்தால்தான் நீச்சல் அடிக்க முடியும். அதிலே கஷ்டம் இருந்தாலும், சவால் இருந்தாலும், பயமாக இருந்தாலும் உள்ளே இறங்க வேண்டியது மட்டும்தான் ஒரே வழி. உள்ளே நாம் இறங்கவில்லை என்றால் நீச்சல் அடிக்க முடியாது. அதே போலத்தான் இந்த கழுகு குஞ்சும் அது இறக்கைகளை விரிக்கவில்லை என்றால் அல்லது பறக்க முயற்சி செய்யவில்லை என்றால் அதில் பறக்க முடியாது. அதே போலத்தான் உண்மையான அமைதியை அனுபவிக்க வேண்டும். உண்மையான அமைதியை அனுபவிக்க வேண்டும் என்றால் அதற்காக என்னென்ன போராட்டங்களை சந்திக்க வேண்டுமோ எல்லாவற்றையுமே நாம் சந்திக்க வேண்டும் என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகின்றன. உண்மையான அமைதி என்பது என்ன, அந்த உண்மையான அமைதியை எப்படி அனுபவிப்பது என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நம் அனைவருக்கு மிக தெளிவாக சொல்லிக் கொடுக்கின்றது. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அமைதி என்றால் சத்தமில்லாமல் இருப்பது மட்டும் கிடையாது. கல்லறைக்கு சென்றோம் என்றால் கல்லறையில் எந்த சத்தமுமே இருக்காது, ஆனால் அங்கே வாழ்வும் இருக்காது. கல்லறையில் சத்தமும் இருக்காது, அங்கே வாழ்க்கையும் இருக்காது. அங்கே இருக்கின்ற அனைவருமே இறந்து அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றவர்கள், சத்தம் போட முடியாது. இது அமைதி அல்ல. சத்தமில்லாமல் இருப்பது மட்டும் அமைதி கிடையாது. சத்தம் இல்லாமல் இருந்தாலும் உயிரோட்டம் இருக்க வேண்டும். வெளிப்படையாக சத்தம் இல்லாமல் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே உயிரோட்டம் இருக்க வேண்டும், உள்ளுக்குள்ளே மன நிறைவு இருக்க வேண்டும், ஆழ் மனதிலே மகிழ்ச்சி இருக்க வேண்டும், ஆழ் மனதிலே மன நிம்மதி இருக்க வேண்டும். இவைகள் இருந்தால்தான் அது உண்மையான அமைதி. வெறும் சத்தம் இல்லாமல் இருப்பது மட்டும் அமைதி கிடையாது. சத்தம் இருந்தாலும் சத்தம் போட்டாலும் அது மகிழ்ச்சியை கொடுக்கின்ற வரைக்கும் நாம் அதை அமைதியாக எடுத்துக்கொள்ள முடியும். ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அக்ரி டு டிஸ்அக்ரி என்று சொல்வார்கள், அல்லது டிஸ்அக்ரி டு அக்ரி என்று சொல்வார்கள். நம்மளுக்கு கருத்து வேறுபாடு இருந்தாலும், நாம் இரண்டு பேருமே ஒரு விஷயத்தில் உடன்படவில்லை என்றாலும், நான் உன்னை மதிக்கின்றேன், உன்னிடமிருந்து நான் மரியாதை எதிர்பார்க்கின்றேன். நான் உனக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை என்றாலும், நீ ஒரு மனிதர் என்பதனாலே, உனக்குள்ளே ஒரு கொள்கை இருக்கின்றது என்பதனாலே நானும் உன்னை மதிக்கின்றேன், அதே போல் உன்னிடமிருந்து நானும் மரியாதை எதிர்பார்க்கின்றேன். இதுதான் அமைதி. இங்கே உள்ளுக்குள்ளே நமக்குள்ளே உடன்பாடு இல்லை என்றாலும், ஒத்துப்போகவில்லை என்றாலும் நம்மால் ஒருவர் மற்றவரை மதிக்க முடிகின்றது. இதுதான் அமைதி. எந்த ஒரு போராட்டத்திலுமே கலந்து கொள்ளாமல், அல்லது எந்த ஒரு விஷயத்தையுமே அலசி ஆராய்ந்து பார்க்காமல், அல்லது எந்த ஒரு விஷயத்திலுமே நம்மையே நாம் ஈடுபடுத்தி கொள்ளாமல் பேசாமல் அமைதியாக இருந்து விட்டோம் என்றால் அதுதான் அமைதி என்று, தான் உண்டு தான் வேலை உண்டு என்று இதிலுமே கலந்து கொள்ளாமல் இருப்பது உண்மையான அமைதி கிடையாது. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இதை ஏன் நீங்கள் சொல்லுகின்றேன் என்றால், ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உங்களுக்கு அமைதியை கொடுக்க வந்திருக்கின்றேன். அந்த அமைதி உலகம் தருகின்ற அமைதியை போன்றது அல்ல, இது வித்தியாசமான அமைதி என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்கின்றோம். உலகம் தருகின்ற அமைதி என்றால் என்ன எடுத்துக்காட்டு கொடுக்க முடியும்? ஒருவேளை ஒரு சில மக்களை அடக்கி வைத்துவிட்டு, அடக்குமுறைகளை பயன்படுத்தி, அதிகாரத்தை பயன்படுத்தி, உங்களுக்கு உரிமை இல்லை, நீங்கள் பேசக்கூடாது, உங்களுக்கு தகுதி இல்லை, நீங்கள் கீழ்த்தரமானவர்கள் என்று சொல்லி அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு சில மக்களை அடக்கி வைத்து விடலாம். அடங்கி விடுவார்கள். நாம் அடக்குகின்ற மக்கள் அடங்கி விடுவார்கள். அப்போ எனக்குள்ள என்ன அமைதி கிடைக்கின்றது? ஓகே, நான் இங்கே பெரியவனாக இருக்கின்றேன், அதிகாரம் கொண்டவனாக இருக்கின்றேன், என்னை யாராலுமே எதிர்க்க முடியவில்லை, நான் தான் இங்கே பலசாலி, நான் தான் பெரியவன் என்று நமக்குள்ளே ஒருவித சந்தோஷம் ஏற்படலாம். ஆனால் எப்பொழுது இன்னொரு உரிமைகளை மதிக்காமல், இன்னொரு மக்களுடைய அந்த மனிதத்தன்மையை அடையாளம் கொண்டு கொள்ளாமல் அவர்களை நாம் அடக்கி ஆளுகின்றோமோ, அப்பொழுதே நம்மையும் அடக்கி ஆள இன்னொரு வருவார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அங்கே உண்மையான அமைதி என்பது இல்லை. அப்போ உண்மையான அமைதி என்பது என்ன? உண்மையான அமைதி என்பது, நான் எப்படி மகிழ்ச்சியாக வாழ விரும்புகின்றேனோ அதே போல் பிறரையும் மகிழ்ச்சியாக வாழ நான் அனுமதிப்பது. நான் எப்படி மரியாதை எதிர்பார்க்கின்றேனோ அதே போல் பிறரையும் நான் மதித்து வாழ்வது. நான் எப்படி என்னுடைய உரிமைகளை நான் கடைபிடித்து வாழ விரும்புகின்றேனோ அதே போல் நானும் பிறர் உரிமைகளை அவர்களுக்கு கொடுத்து, அந்த உரிமைகளை அவர்களும் கடைபிடித்து வாழ, உரிமை குடிமக்களாக வாழ நானும் அவர்களுக்குரிய இடத்தை கொடுப்பது. இப்படியாக நல்ல ஒரு பரஸ்பரத்தோடு வாழ்வதுதான் உண்மையான அமைதி என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இங்கே ஆண்டவர் இயேசு எப்பொழுது சொல்லுகின்றார்? தான் பாடுகள் பட்டு
உயிரையே விட்டு இறந்து உயிர் தெழுந்த பிறகு தான் விண்ணகத்தை ஏறி செல்வதற்கு முன்பாக இந்த ஒரு செய்தியை சொல்லுகின்றார். அப்போ என்ன அர்த்தம்? ஆண்டவர் இயேசு, நான் உண்மையை நிலைநாட்ட வந்தேன், நீதியை நிலைநாட்ட வந்தேன், உண்மையான மகிழ்ச்சிக்கான வாழ்வு எப்படி இருக்கின்றது என்று சொல்ல வந்தேன், சமாதானம் நிறைந்த சமுதாயத்தை உருவாக்க வந்தேன், ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத, பிரிவினைகள் இல்லாத, அனைத்து மக்களுமே கடவுளின் மக்கள், அனைத்து மக்களுக்குமே கடவுள் உரிமையானவர், சொந்தமானவர், அனைத்து மக்களையுமே கடவுள் சமமாக நேசிக்கின்றார் என்ற செய்தியை ஆணித்தரமாக நான் அடித்து சொல்ல வந்தேன். அப்படி சொன்னதற்காக என்னை அவர்கள் சிலுவையில் அறைந்தார்கள். ஆனால் என்னை அழிக்க முடியவில்லை. அவர் நினைக்கின்றார்கள் என்னை சிலுவையில் அறைந்து கொன்று விட்டதாக. ஆனால் நான் இன்று உயிர் தெழுந்திருக்கின்றேன். நான் உயிர் தெழுந்து நான் சொல்ல வந்த செய்தி உண்மையான செய்தி என்பதை என்னுடைய உயிர்ப்பின் மூலம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எனவே நான் கொண்டு வருகின்ற அமைதி என்பது அழிக்க முடியாத அமைதி. நான் கொண்டு வந்திருக்கின்ற சமாதானம் என்பது யாராலுமே அழிக்க முடியாத ஒரு சமாதானம். நான் கொடுத்திருக்கின்ற மன நிறைவு என்பதை யாராலுமே அழிக்க முடியாத ஒரு மன நிறைவாக நான் கொடுத்திருக்கின்றேன் என்று ஆண்டவர் இயேசு ஒரு வெற்றி வீரராக சொல்லி கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். பிறகு என்ன செய்கின்றார்? நான் இந்த செய்தியை உங்களை சொல்லிவிட்டு நான் விண்ணகம் ஏறி செல்லப் போகின்றேன். நான் ஏறி சென்ற பிறகு நீங்கள் திக்கற்ற மக்களாக வாழக்கூடாது என்பதற்காக உங்களுக்கு ஒரு துணையாளரை கடவுள் அனுப்புவார் என்று நமக்கு ஆறுதல் சொல்வதையும் நற்செய்தியில் நாம் கேட்கின்றோம். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, எதிலுமே நம்முடைய ஆர்வத்தை காட்டாமல், எந்த ஒரு சமுதாய கட்டமைப்பிலும் நம்முடைய ஈடுபாட்டை கொடுக்காமல், நாம் ஒதுங்கி இருந்து எனக்கு எந்த ஒரு தொல்லையும் இல்லை, எனக்கு எந்த ஒரு துன்பமும் இல்லை, நான் நிம்மதியாக இருக்கிறேன் என்று யாராலுமே சொல்ல முடியாது. ஏனென்றால் உண்மையான அமைதி என்பது நாம் நம்மால் முடிந்த போராட்டத்தை கொடுத்தும், நம்மால் முடிந்த ஈடுபாட்டை காண்பித்தும், நம்மால் முடிந்த பங்கை இந்த உலகிற்காக கொடுத்தும், இந்த உலக வளர்ச்சிக்காக கொடுத்தும், அதன் வழியாக குறிப்பாக உண்மைக்காக, நேர்மைக்காக, நீதிக்காக நாம் துன்புறுத்தப்படுகின்றோம் என்றால் நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஏனென்றால் நேர்மைக்காக, உண்மைக்காக துன்புறுத்தப்படுகின்றோம் என்றால் ஐய கடவுள் நம்மோடு இருக்கின்றார். கடவுளை நாம் பிறருக்கு எடுத்துரைக்கின்றோம். கடவுளை இந்த உலகுக்கு நாம் பறைசாற்றுகின்றோம். எனக்கு என்ன செய்யக்கூடாது? பயந்து கொண்டு ஒளிந்து கொண்டு எனக்கு இந்த வேலையே வேண்டாம், என்னை விட்டுருங்க என்று ஒளிந்து கொள்வது அமைதி கிடையாது. மாறாக நான் சொல்ல வந்ததை, உண்மை செய்தியை, நல்ல செய்தியை திறம்பட சொல்லிவிட்டேன் என்ற அந்த மனநிறைவு தான் உண்மையான அமைதி. அதைத்தான் ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கின்றார். நான் கொடுக்கின்ற அமைதி இந்த உலகம் தருகின்ற அமைதியை போன்றது அல்ல. உலகம் எப்படி அமைதியை கொடுக்கின்றது? அதிகாரத்தையும் அடக்குமுறைகளையும் பயன்படுத்தி ஒரு சிலரை அமைதிப்படுத்துகின்றது. அதில் கிடைக்கின்ற ஆணவத்தை அமைதியாக உலகம் பார்க்கின்றது. அது தவறு. உண்மையான அமைதி என்பது உண்மையான சமாதானத்தில், உண்மையான ஒற்றுமையில், அனைத்து மக்களுமே மனிதராக பிறந்திருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் தன்னுடைய உரிமைகளை வாழ்ந்து காட்டுவதற்காக வாய்ப்புகளை பெற்று அந்த உரிமைகளை பயன்படுத்தி உண்மையான மகிழ்ச்சிக்கான வாழ்வை வாழ்வதுதான் உண்மையான அமைதி. அந்த அமைதியை ஆண்டவர் இயேசு நமக்கு இன்று கொடுப்பதாக சொல்லி கொண்டிருக்கின்றார். ஆண்டவர் இயேசு உலகிலே வாழ்ந்த காலத்திலே நிறைய புரட்சிகரமான கருத்துக்களையும் சொல்லியிருப்பதை விவிலியத்திலே பார்க்கின்றோம். ஏழைகளை உயர்த்துகின்றார். எப்படி உயர்த்துகின்றார்? எளிய மனத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களது என்று சொல்லி ஏழை மக்களும் எளிய மக்களும் பாவிகள் என்று கருதப்பட்ட பாவிகளும் கடவுளுக்கு மிக நெருக்கமானவர்கள் என்று சொல்லி, அதுவரைக்கும் தாங்கள் தான் உயர்ந்தவர்கள், தாங்கள் தான் கடவுளுக்கு நெருக்கமானவர்கள் என்று சொல்லி தங்களையே பெருமையோடு நினைத்து கொண்டிருந்த அனைத்து மக்கள் மத்தியிலே ஆண்டவர் என்ன செய்கின்றார்? கடவுள் உங்களுக்கானவர் மட்டுமல்ல, மாறாக இந்த ஏழைகளையும் எளியவரையும் தான் அதிகமாக நேசிக்கின்றார். ஏனென்றால் அவர்கள் யாருமே எந்த ஒரு தவறுமே செய்யவில்லை. எந்த ஒரு தவறுமே செய்யாத அவர்களை நீங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி ஒதுக்கி வைக்கின்றீர்கள். இது கடவுள் அவர்களுக்கு மிக நெருக்கமானவர் என்பதை ஆண்டவர் இயேசு புரட்சிகரமாக எடுத்து சொல்வதை பார்க்கின்றோம். நிறைய பேர் சவால் விடுகின்றார். எப்படி சவால் விடுகின்றார்? உங்களுக்கு ஐயோ கேடு என்று சொல்லி அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி நீங்கள் இரட்டை வேடம் கொண்ட வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். பிறருக்கு நீங்கள் சுமைகளை சுமத்துகின்றீர்கள். ஆனால் அதே சுமையை நீங்கள் என்ன செய்யவில்லை, உங்கள் கையால் தொட்டு கூட பார்க்க மாட்டேங்கின்றீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சவால் விடுவதை பார்க்கின்றோம். தவறான படிப்பினைகளை கற்பித்தும், தவறான கொள்கைகளை கற்பித்தும் ஒரு சிலரை நீங்கள் துன்புற வைக்கின்றீர்கள்.
ஆனால் நீங்கள் துன்பப்பட தயாராக இருப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சவால் விடுவதை பார்க்கின்றோம். அதே போல ஆன்மீக வாழ்விலும் ஆண்டவர் இயேசு புதிய சிந்தனை கொடுப்பதை பார்க்கின்றோம். பழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகின்றேன் என்று சொல்லி எந்த ஒரு மனிதரும் தன்னுடைய அயலானுக்கு எந்த ஒரு வரி இரக்கத்தையும் காட்டாமல், அன்பு செலுத்தாமல், சுயநலத்தோடு வாழ்ந்து கொண்டு கடவுளுக்கு பழி செலுத்துகின்றார் என்றால் அந்த பழியை கடவுள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அது பழியே அல்ல. அந்த பழியை கடவுள் விரும்புவதில்லை. மாறாக எவர் ஒருவர் கடவுளுக்கும் பழி செலுத்துகின்ற அதே நேரத்திலே தன்னை சுற்றி வாழ்கின்ற அண்டை அயலாருக்கு இரக்கம் காண்பித்து, ஆபத்தில் இருக்கின்ற மனிதருக்கு உதவிகளை செய்தும், துன்பத்தில் இருக்கின்ற மக்களை காப்பாற்றி, உதவி தேடுகின்ற மக்களை தேடி சென்று உதவிகளை செய்து, எவர் ஒரு அதே கடவுள் பக்தியை அண்டை அயலவரோடு பிறர் அன்பாக வெளிப்படுத்துகின்றாரோ அவர்தான் உண்மையான கடவுள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சீடர் என்பதை ஆண்டவர் இயேசு புரட்சிகரமாக சொல்வதை பார்க்கின்றோம். அதே போல சட்டங்களின் நோக்கங்களை தெளிவாக சொல்வதை பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு என்ன செய்கின்றார்? அழகான ஒரு வசனம் சொல்லுகின்றார் விவிலியத்தில். என்ன வசனம்? ஓய்வு நாளுக்காக மனிதன் அல்ல, மாறாக மனிதனுக்காக ஓய்வு நாள் என்று சொல்லி, ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்று சொல்லி, சட்டத்தின் நோக்கம் என்பது மக்களுக்கு வாழ்வு கொடுப்பதை தவிர மக்களுக்கு சுமைகளை சுமத்தி மக்களை சாகடிப்பது அல்ல என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அந்த சட்டங்களை வெறும் கடமைக்காக கடைபிடித்து வந்த யூத சமுதாயத்திலே ஆண்டவர் இயேசு சட்டத்தின் நோக்கத்தை தெளிவாக எடுத்து சொல்வதை பார்க்கின்றோம். சட்டத்தின் நோக்கத்தை தெரிந்து சட்டத்தை கடைபிடிக்க வேண்டுமே தவிர தண்டனைகளுக்கு பயந்து கொண்டு கண்மூடித்தனமாக கடமைக்காக கடைபிடிக்கக்கூடாது என்று ஆண்டவர் இயேசு சொல்லுவதை பார்க்கின்றோம். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இப்படியெல்லாம் சொல்லுகின்ற ஆண்டவர் எல்லா கட்டளைகளுக்கு முதன்மையான கட்டளை அன்பு கட்டளை என்று சொல்லி, அன்பில் வெளிப்படாத எந்த ஒரு கட்டளையுமே கட்டளை அல்ல. ஒவ்வொரு கட்டளையுமே அன்பின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும். கடவுள் எப்படி தன்னுடைய அன்பை எல்லாருக்குமே கொடுக்கின்றாரோ அதே போல நாமும் நம்முடைய வாழ்விலே பிறருக்கு அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு புரட்சிகரமான கருத்துக்களை சொல்லி, இப்படியான புரட்சிகளை சொல்லி அதன் வழியாக உண்மையான அமைதி என்ன என்பதை ஆண்டவர் இயேசு எடுத்து சொல்வதை பார்க்கின்றோம். இப்படியாகத்தான் ஆண்டவர் அமைதியை கொடுக்கின்றாரே தவிர ஆண்டவர் இயேசு நம் யாருக்குமே சுமைகளை சுமத்த இங்கே வருவதில்லை. உண்மையான அமைதி அனுபவிக்க வேண்டும், உண்மையான மன நிறைவு வேண்டும், உண்மையான மன நிம்மதி வேண்டும், நம்முடைய வாழ்வு சரித்திரமாக மாற வேண்டும், ஒரு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்க வேண்டும் என்றால் அதற்காக என்ன துன்பங்கள் வந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்ள திறந்த மனத்தோடு வாழ்வதுதான் உண்மையான அமைதி அனுபவிப்பதற்கான நல்ல ஒரு அடையாளம். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதல் வாசகத்தை நாம் கேட்டோம். என்ன கேட்டோம்? அங்கே எருசலேம் நகரிலே ஒரு சிறிய குழப்பம் நீடிக்கின்றது. என்ன குழப்பம்? யூதேயாவிலிருந்து வந்த ஒரு சிலர் என்ன செய்கின்றார்கள்? நீங்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் உண்மையான கிறிஸ்தவராக வாழ முடியாது என்று சொல்லுகின்றார்கள். எனவே என்ன செய்கின்றார்கள்? ஆண்டவர் இயேசு விருத்த சேதனத்தை ஒரு கட்டளையை கொடுக்கவில்லை, மனமாற்றத்தை தான் ஆண்டவர் கட்டளையை கொடுக்கின்றார். எனவே என்ன செய்கின்றார்கள்? அந்த குழப்பத்தை சரி செய்வதற்காக இங்கே 2 பேர் அனுப்புகின்றார்கள். அந்த 2 பேர் யாரார்? புனித பவுல் மற்றும் புனித பர்னபா. இந்த 2 பேருமே நற்செய்திக்காக உயிரை கொடுக்க துணிந்தவர்கள் என்று சொல்லி அந்த மடலில் எழுதி அனுப்புவதை பார்க்கின்றோம். கடவுள் அதைத்தான் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். நற்செய்திக்காக உயிரே கொடுக்க துணிந்தவர்கள் இவர்கள் உங்களுக்கு அந்த ஒரு குழப்பத்தை சரி செய்வார்கள், அந்த குழப்பத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை தெளிவை கொடுப்பார்கள் என்று சொல்லி அங்கே அந்த 2 பேருமே அனுப்பப்படுவதை போல நம்முடைய வாழ்வில் நாமும் உண்மைக்காக நேர்மைக்காக உயிரே கொடுக்க துணிவது மட்டும்தான் உண்மையான அமைதிக்கான வழி. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவர்கள் என்ற முறையிலே ஆண்டவர் இயேசுவினுடைய சகோதர சகோதரி என்ற முறையிலே ஆண்டவர் இயேசு எப்படி உயிரையே கொடுத்தாரோ, உயிரை கொடுத்த அவர் எப்படி அத்தோடு அழிந்து விடாமல் உயிர்த்தெழுந்து வெற்றி வீரராக இன்று ஒரு உலக அனைத்தையுமே ஆளக்கூடிய மீட்பராக இருக்கின்றாரோ, அதே போல் நம்முடைய வாழ்வில் நாமும் நம்முடைய குறுகிய வட்டத்திற்குள் நாம் ஒளிந்து கொள்ளாமல் வெளியே சென்று நம்முடைய உண்மையான அமைதி அனுபவிக்க தேவையான எல்லா விதமான தைரியத்தையும் துணிவையும் கடவுள் கொடுக்குமாறு தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.